சொல்றது கிடையாது. ஏன் அந்த இடத்துல குண்டு வீசுறீங்க? அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்துட்டு குண்டு வீசக்கூடிய நோக்கி குண்டு வீசக்கூடிய நெசசிட்டி உங்களுக்கு எங்க இருந்துச்சு? அங்க வந்துட்டு ஏதோ இருக்காங்க ஹமாஸ் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு 2 பேரை வந்துட்டு நீங்க அடையாளப்படுத்தி அந்த இடத்த வந்துட்டு நீங்க எப்படி குண்டு வீசி தாக்குவீங்க? சரௌண்ட் பண்ணி நாங்க வந்துட்டு சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் அந்த இடத்துல நாங்க போறோம்னா அது வேற விஷயம். அப்படியே மேல இருந்து குண்டு வீசுறீங்க அப்படின்னா எல்லாரும் தான் சாவாங்க. அப்ப தெரிஞ்ச விஷயம் தானே அது. அப்ப இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப இதுல வந்துட்டு அமெரிக்கா என்ன சொல்றது அப்படின்னா இப்படிலாம் நடக்கக்கூடாது, நிறுத்தணும், நீங்க போறேன் அவன் நிறுத்தவே இல்லை போறேன் அப்படின்னு தொடர்ந்துகிட்டே இருக்கான். இப்ப இதே நல்லா நீடிச்சது அப்படின்னா ஒரு விஷயத்த மட்டும் எவ்வளவு காரம் நீங்க இதை செய்வீங்க? அமெரிக்காவோ ரஷ்யாவோ சீனாவோ கண்டுக்க போறது இல்லை. அதிகபட்சம் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு முன்னால அவங்கள பழைய நகர்த்தி அவங்க இடத்துல காக்க போறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் ராடிக்கல்ஸ் உருவான நாடுகள் எல்லாத்துலயும் இருந்தோம். அவங்க உருவாகும் போது பாத்தீங்க அப்படின்னா 7 நடந்த மாதிரி தற்கொலை தாக்குதல்கள் பெருசாகும். அது எந்த யூதனுக்கும் நல்லது. அப்படியான ஒரு நிலைக்கு அடுத்த பரிமாணத்துக்கு போயிடுச்சு போர் அப்படின்னா நீங்க போர் அப்படின்ற ஒரு